அதிமுகவுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு பொறுத்திருந்து பாருங்கள் என பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற பாஜக தேர்தல் அலுவலக திறப்பு விழாவில் பங்கேற்ற பிறகு நியூஸ் 18க்கு பிரத்யேக பேட்டியளித்த அரவிந்த் மேனன் தமிழ்நாட்டில் அமையும் பாஜக கூட்டணி குறித்து விரிவாக பேசினார். Also, it's coming to the big change. I think it is there. To ADMK, are you ready to face this election? No, later we will do that. So many days are there. ADMK. Without ADMK. We will see. We will see. We will see. Are you talking with ADMK? We will see. We will see. இதேபோல தமிழ்நாட்டில் வரும் நாட்களில் பாஜகவுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும் என்று மேலிட பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி கூறினார். In Tamil Nadu also will make a very good result in coming days. And a lot more work has to do. We are reaching the Narendra Modi ji reached every house, every village. Vanga Modi ji, Vanakkam Modi ji is the now popular thing in Tamil Nadu. தமிழ்நாட்டில் பாஜகவுடன் யார் கூட்டணி அமைக்கப் போகிறார்கள் என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் இரு மேலிட தலைவர்களின் கருத்தும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. ஓரிரு தொகுதிகளை கொடுக்கும் கட்சியுடன் கூட்டணி வைக்க வாய்ப்பில்லை என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளன. அதன்படி தேமுதிக தரப்பில் அதிமுக மற்றும் பாஜகவுடன் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த முறையும் பாஜகவுடன் கூட்டணி அமைக்கவே பிரேமலதா முன்னுரிமை தருவார் என கருதப்படுகிறது. தேமுதிகவை பொறுத்தவரை கள்ளக்குறிச்சி, சேலம், விருதுநகர் உள்ளிட்ட 4 மக்களவைத் தொகுதிகள் மற்றும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை குறிவைத்து காய் நகர்த்தி வரும் நிலையில் பாஜக தரப்பில் கள்ளக்குறிச்சி தொகுதியை மட்டும் தேமுதிகவுக்கு ஒதுக்க சம்மதம் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த தேர்தலில் கள்ளக்குறிச்சியில் போட்டியிட்ட LK சுதீஷ் மீண்டும் அங்கு போட்டியிட வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பிரேமலதா போட்டியிட வாய்ப்பு இல்லை என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மக்களவைத் தேர்தலுக்கான அறிவிப்பு இந்த மாத இறுதிக்கு பிறகு எப்போது வேண்டுமானாலும் வரலாம் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ஏப்ரல் மாதம் மக்களவை தேர்தல் நடைபெற வாய்ப்பு உள்ளதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மக்களவை தேர்தலை முன்னிட்டு சென்னை அமைந்தகரையில் அமைக்கப்பட்டுள்ள பாஜக தேர்தல் அலுவலகத்தை அண்ணாமலை, மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் உள்ளிட்டோர் திறந்து வைத்தனர். இதனைத் தொடர்ந்து பாஜக மாநில தேர்தல் பொறுப்பாளர்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் அரவிந்த் மேனன், சுதாகர் ரெட்டி, வானதி சீனிவாசன், நயினார் நாகேந்திரன், H. ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய சுதாகர் ரெட்டி தமிழ்நாட்டில் 20 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அண்ணாமலை இம்மாத இறுதிக்கு பிறகு எப்போது வேண்டுமானாலும் மக்களவை தேர்தல் அறிவிப்பு வெளியாகலாம் என்றார். அடுத்த 75 நாட்கள் நமக்கு எதுவும் பெரியது கிடையாது. நமக்கு பெரியது தமிழக மக்களுடைய மனதை வெல்வது, தமிழக மக்களை பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் கொண்டு வருவது. குறுகிய காலமே உள்ளதால் அனைவரும் ஒரே இலக்குடன் பணியாற்ற வேண்டும் என்று பாஜக தொண்டர்களை கேட்டுக் கொண்டார். நாடாளுமன்ற தேர்தல் பணிகளுக்காக தமிழ்நாடு பாஜக சார்பில் 31 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மக்களவைத் தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக கட்சிகள் பல்வேறு குழுக்களை அமைத்து தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளன. நிலையில் தமிழக பாஜகவும் மக்களவைத் தேர்தல் பணிகளுக்காக தலைமை அலுவலகத்தை திறந்து பணிகளை முடுக்கிவிட்டது. இந்த வகையில் 31 குழுக்களை அமைத்து அண்ணாமலை அறிவிப்பு வெளியிட்டார். தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவில் H. ராஜா, KP ராமலிங்கம், பேராசிரியர் ராமசீனிவாசன், முன்னாள் MP கார்வேந்தன் ஆகிய 4 பேர் இடம்பெற்றுள்ளனர். இதேபோல தேர்தல் மேலாண்மை குழுவில் சக்கரவர்த்தி, நரேந்திரன், நாராயணன், திருப்பதி, நாச்சியப்பன் உள்ளிட்டோர் உள்ளனர். அமர் பிரசாத் ரெட்டி தலைமையிலான தேர்தல் அலுவலக குழுவில் 4 பேர் இடம்பெற்றுள்ளனர். வாட்ஸ்அப், Facebook உள்ளிட்ட சமூக ஊடக தளங்கள் மூலமாக பரப்புரை செய்வதற்காகவும் தனியாக குழு அமைக்கப்பட்டுள்ளது. தெருக்கூட்டங்கள் தொடர்பான குழுவில் குமரி கிருஷ்ணன் உள்ளிட்டோர் இடம் பிடித்திருக்கிறார்கள். மகளிருக்கான பரப்புரை, இளைஞர்களுக்கான பரப்புரை, பட்டியலினத்தவர்களுக்கான பரப்புரை என்று தனித்தனி குழுக்களும் அமைக்கப்பட்டுள்ளன.